வணக்கம். +2 ரிசல்ட் வந்துடுச்சு. நிறைய பேர் நல்ல மதிப்பெண் எடுத்திருப்பீங்க. பிஇ, பிடெக், பிஆர்க்கு இந்த மாதிரி பட்டப்படிப்பு சேரணும் அப்படின்னு நிறைய பேர் விருப்பப்பட்டிருப்பீங்க. அதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு விளம்பர அறிக்கை, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை 2025, பிஇ, பிடெக், பிஆர் பட்டப்படிப்பு சேர்க்கை 2025-26 தமிழ்நாடு மாணவர்களுக்கு மட்டும். அதை பார்த்துக்கோங்க. இந்த பிஇ, பிடெக், பிஆர்க்கு இந்த பட்டப்படிப்புக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரிகள், அண்ணா பல்கலைக்கழகம், அப்புறம் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அந்த உறுப்பு கல்லூரிகள், அண்ணாமலை பல்கலைக்கழகம், அப்புறம் சுயநிதி பொறியியல் கல்லூரிகளில் ஒப்படைக்கப்பட்ட இடங்கள், சுயநிதி பொறியியல் கல்லூரிகளில் சில இடங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த இடங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2025-26 கல்வியாண்டில் சேர்க்கை நடைபெறுது. அதுக்கு நம்ம விண்ணப்பிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே ஒரு விண்ணப்பம் தான். விண்ணப்பிக்கிறதுக்கான அந்த இணையதளம் பார்த்தீங்கன்னா www.TNEAONLINE.org, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ஆன்லைன்.org, அதான் அதனுடைய அந்த விரிவாக்கம். ஸோ அந்த இணையதளத்துக்கு நீங்கள் போயிட்டு விண்ணப்பிக்கலாம். இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம், எனக்கு விண்ணப்பிக்க தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்குன்னு சொல்லி சேவை மையங்கள், தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை சேவை மையம் இருக்குது. அதாவது டிஎன்இஏ ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ், அப்படி டிஎஃப்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லா மாவட்டத்திலுமே இருக்குது தமிழ்நாட்டில். அந்த சென்டருக்கு போயிட்டு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். விண்ணப்பத்துக்கான பதிவு கட்டணம், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 500 ரூபாய். எஸ்சி, எஸ்சி அருந்ததியர், எஸ்டி அந்த மாணவர்களுக்கு 250 ரூபாய். நீங்கள் அந்த பதிவு கட்டணத்தை பார்த்தீங்கன்னாக்க டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ, அதாவது ஜிபே, ஃபோன்பே அந்த மாதிரி கூட அது வாயிலாக நீங்கள் செலுத்தலாம். இணையதளம் வாயிலாக பதிவு கட்டணத்தை செலுத்த முடியாது அப்படின்றவங்க நீங்கள் வரைவாலை கூட கொடுக்கலாம். அதாவது வரைவாலைனா டிடி, டிமாண்ட் டிராஃப்ட் இல்லைங்களா. டிடி பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி டிஎன்இஏ பேயபிள் அட் சென்னை, அங்கே நீங்கள் போட்டு கொடுக்கணும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாலாம் எங்கேயும் அனுப்பிச்சிடக்கூடாது. அந்த டிஎஃப்சி அந்த சென்டரில் போய் தான் நீங்கள் கொடுக்கணும். அங்கே கொடுத்தா அவங்க வாங்கிக்குவாங்க. அவங்க உங்களுடைய விண்ணப்பத்தை பதிவு பண்ணி கொடுப்பாங்க. அதனால் டிஎஃப்சி சென்டர் வழியாக மட்டும்தான் இந்த டிடி எடுக்கிறவங்க கொண்டு போய் கொடுக்கணும். அது பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கலந்தாய்வு விவரம், வழிகாட்டி, கால அட்டவணை எல்லாமே இணையதளம் மூலமாக தான் நம்ம அறிஞ்சிக்கணும். அதனால் அந்த இணையதளத்தை நம்ம அடிக்கடிக்கு பார்க்கணும். விண்ணப்பிக்கிறதுக்கான ஆரம்ப நாள் 7/5/2025 ஆல்ரெடி ஆரம்பிச்சிடுச்சு. கடைசி நாள் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 6/6/2025 பார்த்துக்கோங்க. பிஇ, பிடெக், பிஆருக்கு இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி நாள் 6/6/2025. நீங்கள் இணையதளம் வாயிலாக தங்களுடைய விண்ணப்பத்தை பதிவு செய்யும் போதே பார்த்தீங்கன்னா அந்த இணையதளத்தில் எல்லாம் அப்லோட் பண்ணிடுறீங்க இல்லைங்களா, அதனுடைய அசல் சான்றிதழை சரி பார்ப்பாங்க அவங்க. அதனால நீங்கள் உங்களுக்கு எந்த பொறியியல் சேர்க்கை சேவை மையம் உங்களுக்கு விருப்பம் அப்படின்றத நீங்கள் தேர்வு பண்ணிடணும். டிஎஃப்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சேவை பொறியியல் கல்லூரியை நீங்கள் தேர்வு செஞ்சிடணும். அவங்க அந்த அசல் சான்றிதழை வெரிஃபை பண்ணும்போது ஏதாவது டவுட் இருந்தால் ஏதாவது நீங்கள் சரி பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த செல்ஃபோன் பதிவு பண்ணியிருக்கீங்களோ அந்த செல்ஃபோனுக்கு நீங்கள் எந்த மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு உங்களுக்கு குறுஞ்செய்தியாக வரும். அதை வச்சு நீங்கள் அந்த டிஎஃப்சி சென்டருக்கு போயிட்டு நீங்கள் தவறான அந்த தகவல் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். ஏதாவது விண்ணப்பிக்கும் போது ஏதாவது குறைபாடு இருந்தால், அசல் சான்றிதழ் ஏதாவது அவங்களுக்கு டவுட் இருந்தால் அவங்க கூப்பிடுவாங்க. அதை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். நீங்கள் தற்போது வசிக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் எந்த டிஎஃப்சி சென்டர் இருக்குன்னு பாருங்கள். அந்த டிஎஃப்சி சென்டர் நீங்கள் அங்கே செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். அவங்க கூப்பிட்டாங்கன்னா டக்குன்னு போகிறதுக்கு. விளையாட்டு வீரர்களுக்கான அசல் சான்றிதழ் சரிபார்ப்பு சென்னையில் மட்டும்தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. மற்றவங்க எல்லாருக்கும் அந்த டிஎஃப்சி அந்த இடத்துல நடக்கும் அசல் சான்றிதழ் சரிபார்ப்பு. விளையாட்டு வீரர்களுக்கு மட்டும் நேரடியாக சென்னையில் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து வகையான கலந்தாய்வும் பார்த்தீங்கன்னா இணையதளத்தின் மூலமாக தான் நடைபெறும். பிஇ, பிடெக் லேட்டரல் என்ட்ரி, பார்ட் டைம் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதாவது பாலிடெக்னிக் முடிச்சுட்டு டைரெக்டாக செகண்ட் இயர் சேரணும்னு நினைக்கிறவங்க அந்த லேட்டரல் என்ட்ரின்னு சொல்லுவோம். அல்லது பார்ட் டைமில் நான் படிக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே விண்ணப்பிக்கிறதுக்கான டைமு இன்னும் சொல்லலை, அது பின்னாடி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஇ விண்ணப்பிக்கும் போது பார்த்து சரியாக விண்ணப்பிங்க. நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் பார்த்துட்டு அப்புறம் விண்ணப்பிங்க. நன்றி.